அவர் அண்ணாமலை டிடிவி தினகரனை பார்க்குறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு, சொன்ன மாதிரியே பார்த்தார். ஓபிஎஸ்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை பார்த்தாருன்னா அதையும் வெளியில் சொல்ல போகிறார். அவர் எதற்காக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் அண்ணனும் இருக்கணும். அவங்க ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க. திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சியை அகற்றும் போது கண்டிப்பாக எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதில் என்ன தப்பு? இன்றைக்கி டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு யாராவது சொல்லட்டுமே? இந்த தேர்தல் கருத்து கணிப்பாளர்களாவது சொல்லட்டுமே? யாராலும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற போது அவர் போய் நேரில் பார்த்து இந்த கூட்டணியில் இருங்க, இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னதை அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புறாங்க. அதற்கு ஒரு கதை கட்டி விடுறாங்க. ஏன்னா டிடிவி தினகரனை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்குவார், அவருக்கு பிடிக்காது. அதனால் பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்குறதும் அதே மாதிரி தான். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அவர் என்னுடைய தலைவர், நான் அவரை குருவாக பார்க்குறேன். எனக்கு நேரம் கிடைக்கிற போது மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ நான் அவரை சந்திக்கிறேன். அதை நான் ஃபோட்டோ எடுத்து போட்டு பிரபலமாக்க விரும்பலை. அவர் அரசியலில் இல்லை, அவரை இதுக்கு இழுக்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார்.